அடுத்த டிப்ல நான் வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஊதுபத்தி டப்பா எடுத்திருக்கேன். நம்ம இது ஒரு ஆர்கனைசர் தாங்க பண்ண போகிறோம். இது என்னன்னா ஸ்பூனு, பென்சில், மல்டி பர்பஸ் ஆர்கனைசர்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், செய்யறது ஈஸி தாங்க. இந்த மாதிரி பாக்ஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக கட் பண்ண பாக்ஸை ஃபெவிபான் போட்டு இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பிங் பேப்பர்னு கடையில் ஸ்டேஷனரி ஷாப்ஸ்ல எல்லாம் விற்கிது. நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஒட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பாக்ஸாக கூட ரெண்டையும் அட்டாச் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். ரெண்டு பாக்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பிங் பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ரெண்டு பாக்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டு பாக்ஸும் ஒட்டி வச்சதுக்கப்புறம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பாக்ஸ்ல ஸ்பூனு, ஒரு பாக்ஸ்ல வந்து நம்ம காய் செய்யற இந்த சின்ன பீலர் வச்சிருப்போம் இல்லையா, அது அப்புறம் நம்மளோட கத்தி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பென்சில், பேனா அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வைக்கிறதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹாலில் கூட வச்சுக்கலாம், உங்களோட கிச்சன் ரூம்ல கூட வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து வேஸ்டா நம்ம தூக்கி போடுற பாக்ஸ்ல தான் நம்ம செஞ்சிருக்கோம். இது நீங்க ஆன்லைன்ல வாங்கினீங்க அப்படின்னா நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க வேஸ்டா தூக்கி போடுற பொருளை ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. நீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க